ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த தங்கமயில் டிஜிகோல்டு அப்ளிகேஷன் பற்றி லாஸ்ட்டாக ஒரு 2-3 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இது என்னோடய தங்கமயில் டிஜிகோல்டோட டேஷ்போர்டு நான் ஓப்பன் பண்ணுறேன். இதை நான் ஜாயின் பண்ணது பார்த்திங்கன்னா 21 Jan 2024 ஜாயின் பண்ணேன். மெச்சூரிட்டி ஆகுது 16 December ஆகுது. இதில் நான் இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மந்த்லி 1000 அப்படின்ற மாதிரி தான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம மினிமம் எவ்வளோ வேணுமாலும் 100 ரூபாயிலேருந்தே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இதில் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதா கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறதான்னு கேட்டிருந்தீங்க. நான் என்ன பண்ணுவேன்றதை சொல்லிடுறேன். நான் இதில் கோல்டு காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். எதனால் அப்படின்னா, கோல்டு காயினுக்கு வந்து 3% மேக்கிங் சார்ஜஸ் வரும், 45 ரூபா ஹால்மார்க் சார்ஜஸ் வரும், 3% வந்து ஜிஎஸ்டி வரும். இதில் வந்து நீங்கள் டிஜிகோல்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 1வது நாள்லேருந்து 75வது நாள் வரைக்கும் ஒரு 5% வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். 75வது நாளுக்கு மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து. உங்களுக்கு புட்டுகதராக ஒரு 5% வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்ன்றது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இது நீங்கள் நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 10 to 15% பேஸ்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற ஜுவல்லரியை பொறுத்து மாறும். இதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் ஜுவல்லரியாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சூப்பர் கோல்டு வெயிட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸில் வந்து 75% வரைக்கும் ஆஃபர் வந்துடும், டிஸ்கவுண்ட் வரும்போது நீங்கள் இதில் வந்து நகையாக எடுக்கிறது பெஸ்ட்டு. அதாவது அந்த சூப்பர் கோல்டு வெயிட்டு, சூப்பர் கோல்டு அமௌண்ட்டுன்னு இருக்கும், அதில் வந்து நீங்கள் நகையாக எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்டு காயினாக வாங்குறது பெஸ்ட்டு. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து சென்னையில் பிரான்ச்சஸ் கிடையாது, நாங்கள் எப்படி ஜாயின் பண்ணி அதை ரெடீம் பண்ணுறதுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு சென்னையில் பிரான்ச்சஸ் கிடையாது. ஆனால் உங்கள்கிட்ட ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது. ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு ஆனால் இந்த இதை வந்து ரெடீம் பண்ண முடியலை. கூடிய சீக்கிரம் இவங்க அதுவும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து என்னென்னா, இது வந்து ஸ்கேமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க இதெல்லாம் ஸ்கேமாக இருக்கும் அப்படின்னு. நான் தங்கமயில் டிஜிகோல்டில் லாஸ்ட் இயரே நான் ஜாயின் பண்ணி ஒரு 13,500 சேமித்து ஒரு 2.5 கிராம் வந்து கோல்டு காயின் வாங்கியிருந்தேன். அதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா நான் மதுரையில் நேதாஜி ரோடில் பார்த்திங்கன்னா நான் நகைலாம் அங்கே வாங்கியிருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா இவங்க NSE/BSEயில் வந்து லிஸ்டட் கூட. இவங்க பாருங்கள் 1258 வந்து இவங்களோட ஷேரோட ப்ரைஸ். நம்ம தங்கம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த தங்கமயிலில் ஷேர் வாங்கியிருந்தால் கூட இப்போ நல்ல மில்லியனியராக இருக்கலாம் போல். அதனால் வந்து இவங்களுக்கு கிட்டத்தட்ட 56 பிரான்ச்சஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இவங்க மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே சவுத்தில் தான். கூடிய சீக்கிரம் சென்னையிலையுமே பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து ஸ்கேம்லாம் கிடையாது. எதுக்காக ஸ்கேம்னு சொல்லியிருப்பாங்கன்னா, ரீசெண்டாக ஒரு ஜுவல்லரி அப்படி தான் நிறைய ஆக்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே ப்ரொமோட் பண்ணாங்க. அவங்க பார்த்தா கடைசியில் இழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த ஜுவல்லரியோட நேம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கூட வந்துட்டு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து தங்கமயில் வந்து நிஜமாகவே நல்ல கடை தான். இந்த அப்ளிகேஷன் அதிகமாக எனக்கு டவுட் கேட்குறதுன்னு பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் லேடிஸ் தான் கேட்குறீங்க. பசங்களுமே இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. இப்போவே நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இதில் பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வந்து இது கோல்டு மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. கோல்டுலேயும் பண்ணுங்கள், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி போடுங்க, அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ்லேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கிரிப்டோவில் கூட கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது நான் எப்படி பண்ணுறேன்னா, நான் இப்போ ஒரு 10,000 ரூபா நான் சேவ் பண்ண போகிறேன் மந்த்லி அப்படின்னா, அந்த 10,000 ரூபாயில் 5,000 ரூபா வந்து கோல்டுக்கு போட்டுருவேன், 2,000 ரூபா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போட்டுருவேன், 2,000 ரூபா பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் 1000 பிரித்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் 1,000 ரூபா பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியில் என்ன காயின் ரொம்ப கம்மியாக இருக்கோ அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அது வரல, அது அடுத்த விஷயம். ஆனால் நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் இப்போதைக்கு. நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் கோல்டு, ஆனால் முக்கியமாக கோல்டில் வந்து அதிகமான அமௌண்ட்டை சேவ் பண்ணுங்கள்.